இந்த அனுபவமே இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ஒரு ரொம்ப புது அனுபவமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்குமே என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வெற்றி நான் உணர்ந்ததில்லை. இந்த வயசில் கெரியரில் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் மூலயமா நீ சினிமாக்காக என்னெல்லாம் பண்ண தயாராக இருக்கணும், எவ்வளோ எஃபர்ட் போட தயாராக இருக்கணுன்றதை வந்து இந்த கதாபாத்திரம் மூலிமா, கிட்டான் மூலயமா, அவன் நேசிக்கிற கபடி மூலயமா ரொம்ப அழகாக காமிச்சாரு மாரி சார். இது வரைக்குமே நான் 27 இயர்ஸில் கற்றுக்கிற விஷயங்களை விட நான் அவரோட ஸ்பெண்ட் பண்ண அந்த 1.5 வருஷத்தில் லேர்ன் பண்ண விஷயங்கள் தான் அதிகம். ஸோ அவர் எனக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு. அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. அண்ட் இத்தனை லெஜண்ட்ஸ், இவ்வளோ நல்ல டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ண வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்கிறேன். சினிமாவில் அவர் பயங்கரமாக உழைக்கிறாரு, ஸ்பாட்டில் பயங்கரமாக உழைக்கிறாரு. ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட, நானும் பையோலலாம் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஷூவை மாட்டி வார்ம் அப் பண்ணிட்டு இருப்பார், கிரவுண்டை சுற்றி ஓடிட்டு இருப்பார். அப்போவே எனக்கு பயங்கரமாக கலந்து ரொம்ப எமோஷனல் ஆனேன். எப்படி இந்த இடத்துல இருக்கிற ஒரு டேரக்டர், இவ்வளோ லெஜெண்டரியாக இருக்கிற ஒரு டேரக்டர் வந்து இன்னமும் இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணுறாரு. 12-1 மணி வரைக்கும் விளையாடிட்டு இருப்பார். இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு கபடி காட்சியிலையும் நான் பண்ணுறது, டிஃபெண்டர்ஸ் பண்ண வேண்டியது எல்லாம் வந்து அவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுவார். இந்த ப்ராசஸில் அவருக்கு கை உடஞ்சிருக்கு, நிறைய இன்ஜுரிஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து எழுத நான் சொன்ன மாதிரி நம்மளோட சினிமாக்காகவும் எனக்காகவும் பண்ணாருன்னு நான் நம்புகிறேன். ஸோ அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.